விமென்ஸ் டே ஸ்பெஷலாக பியூட்டி பார்லர்லேருந்து ஃபோர்த் லேடி சென்டர் வரைக்கும் புடவை விற்கிறவலேருந்து பூ விற்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் டிஸ்கவுண்ட்டுங்க. கொஞ்சம் விட்டால் இந்த உலக உருண்டையே இந்த பெண்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருவாங்க போல இருக்குது. ஏன் ஆண்கள்லாம் ஸ்பெஷல் கிடையாதா? இந்த பெண்களுக்கு இந்த மதர்ஸ் டே, விமென்ஸ் டே, டாட்டர்ஸ் டே, சிஸ்டர்ஸ் டேலாம் இருக்குல்ல, அதுமாரி ஆண்களுக்கு எந்த ஸ்பெஷலான டேவும் கிடையாதா? ஏன் ஆண்களை செலிப்ரேட் பண்ணுறதில்ல? நாங்களாம் அவ்வளோ இது ஸ்பெஷல் கிடையாதா? நாங்களாம் அந்த அளவுக்கு வேஸ்ட்டா? அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற ஆண்களே கவலைப்படாதீங்க. நம்ம வாழம்ப வாழாமல் எல்லாருமே ஸ்பெஷல் இல்லையா? ஸோ இன்றைக்கி ஆண்கள் தினத்துக்காக உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த எபிசோட் பண்ணியிருக்கேன். ஸோ வணக்கம், வந்தாச்சுங்க பவித்ரா. ஸோ முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி ஆண்கள் தினத்துக்காக ஆண்களுக்காக ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா மேல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இந்த மேல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. முன்னாடி நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெண் சார்ந்த விஷயமாகவே இருக்குது. ஒரு பெண்ணுக்கு தான் அது ரேப் நடக்குது, இந்த பெண்ணுக்கு தான் அப்யூஸ் நடக்குது, இந்த இந்த செக்ஷுவல் டச்சஸ் எல்லாமே வந்து பெண்களுக்கு தான் நடக்குது, அவங்க கன்சர்ன்ட் இல்லாமல். மற்றபடி ஆண்கள்லாம் வந்து எப்படின்னா அவன் வந்து செக்ஷுவல் அப்யூசரு, பெண்கள் விக்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான நம்பிக்கை இருக்குது. அது ஒரு வகையில் உண்மை தான். பட் ஸ்டில் ஆண்களுக்கு நடக்காமல் இல்லை, ஆண்களுக்கும் நடக்க தான் செய்யுது. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போமே அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் படித்து ஒரு புக்கெல்லாம் படித்து உங்களுக்காக ஒரு எபிசோடு கொண்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்யூஸ் அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் நடக்கலாம், அது எமோஷ்னலாக அப்யூஸ் நடக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாக அப்யூஸ் நடக்கிறது இந்த கன்சென்ட் இல்லாமல் ஒருத்தர் டச் பண்ணுறது, அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை டச் பண்ணுறது, இல்லாட்டி அவங்கக்கிட்ட அனுமதி இல்லாமல் அவங்கள வந்து வேறு ஏதாவது வகையில் வந்து அவங்க ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபிசிக்கல் அப்யூஸ்க்குள்ளே வந்து சேரும். ஸோ இந்த எமோஷனல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது, இல்லாட்டி அவங்க குடும்பத்தை தப்பாக பேசுகிறது, இது எல்லாமே வந்து இந்த எமோஷனல் அப்யூஸ்க்குள்ளே சேரும். ஸோ இந்த அப்யூஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் அதுவும் ஆண்களுக்கு எதிராக ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெயின் ரீசனுங்க. ஒன்று, ஆண்கள் கட்டாயமாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்னாலையும், 2வது சில பெண்கள் லாஸை மிஸ்யூஸ் பண்ணுறதுனாலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் எல்லாம் என்ன அப்படின்னா, ஸோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஒரு ஆண் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் சப்போஸ் ஒரு ஆண் வேலைக்கு போகணுன்னா, நீ ஏன் வேலைக்கு போகல, நீ ஒன்று எதுக்கு படிக்க வச்சோம் கஷ்டப்பட்டு, ஒரு பொண்ணு வேலைக்கு போகணுன்னா பரவாயில்ல வீட்டை பார்த்துப்பா, நீ வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிற, நீ எதுக்கு, நீலாம் வந்து ஆம்பளையாக இருக்க லாக்கியா அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் வரும். ஸோ அதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணுக்கு ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து ஏதாவது அப்யூஸ் நடந்தாலோ, இல்லை அதாவது ஒரு தவறான வார்த்தைகள் கேட்டாலோ, இல்லை தவறான டச் பட்டாலோ, நம்ம வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு, வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் சகிச்சுட்டு இங்கேயே இருப்போமே, சப்போஸ் இது நான் வாய்ஸ் அவுட் பண்ணாலும் என் வேலை போயிடும், திருப்பி அந்த வார்த்தைகள்லாம் கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்கள்லாம் அதை சகிச்சுட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2வது ரீசன் என்ன அப்படின்னா, சில பெண்கள் லாஸ் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால ஆண்களுக்கு அப்யூசஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, லக்னோவில் இருக்க ஒரு நபர் புஷ்கர் அப்படிங்கிறவர் வினிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ வினிதா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபால்ஸான டவுரி கேஸை போட்டிருக்காங்க புஷ்கர் மேலே. ஸோ போலீஸ்காரங்களும் புஷ்கரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ புஷ்கரும் வெளியே வர அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களும் வெயிட்டெல்லாம் விற்கிறாங்க, எல்லாமே பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் வினிதா வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து 14 லட்ச ரூபா நஷ்ட ஈடாக வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் ட்ரை பண்ணி கடைசியாக புஷ்கர் அவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதிட்டு இறக்குறாரு. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பை வினிதாவை கல்யாணம் பண்ணது தான், வினிதாவை கல்யாணத்தை பண்ணது தான். ஸோ வினிதாவை நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, என் குடும்பத்தை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பரிகாரம் செஞ்சுக்கிறேன் என் உயிரெடுத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இங்கே அப்யூஸ் நடந்ததுக்கான மெயினான ரீசன் என்னென்னா, பெண்கள் தனக்கு சாதகமாக லாஸை மிஸ்யூஸ் பண்ணதுனால தான். ஸோ இதனாலேயும் அப்யூசஸ் ஆண்களுக்கு எதிராக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் அப்யூஸில் பர்டிகுலராக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன். அது ரிலேட்டடாக ஒரு புக்கும் படிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ரீசெண்டாக நான் ஒரு புக் படிச்சிருந்தேன், ப்ளீஸ் டேடி நோ அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கை யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ட் ஹாவர்த் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் தன்னோட லைஃப்பில் தன்னோட வாழ்க்கையில் அனுபவித்த சில இன்சிடென்ட்ஸை ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கை படித்தது எனக்கு ரொம்ப லைஃப் சேஞ்சிங்கான புக்காக இருந்துச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள், நிறைய புரிதல்கள் கிடச்சிது. இந்த புக்கை நான் எப்போ மேலே படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் வாங்கலை, பட் ஸ்டில் அதை நான் வாங்கலாம் அப்படின்னு எப்போ நான் முடிவெடுத்தோம் அப்போலேருந்து எனக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிது.
நிறைய கனவுகள் வர ஆரம்பிச்சிது. ஃபிசிக்கலாக நான் வந்து கோத்ரூ பண்ண விஷயங்கள் வந்து நேராலும். அதனால இந்த புக்கை நான் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. இதை வந்து கொஞ்சம் புக்ஸ் நிறையா படிக்கிறவங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, இல்லாட்டி லைஃப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேப்பா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக இருக்கவங்க இந்த புக்கை படிங்க. எல்லோரும் இந்த புக்கை படிக்காதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த புக்கை வந்து சும்மா ஒரு ஒரு என்ன தான் இருக்குது படிப்போமே அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சு தான். பட் ஸ்டில் ஃபிசிக்கலி மென்டலி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து கோத்ரூ பண்ண ஒரு ஒரு டைமாக இருந்துச்சு. இது ஒரு 6 months ஜேர்னியாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் இப்போ இந்த புக்கில் இருக்க கதையை இப்போ நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கு எதை பற்றி அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டூவர்ட் ஹாவர்த் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட ஸ்டோரி. ஸோ ஸ்டூவர்ட் ஹாவர்த் அவரோட லைஃப்பில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணவர் டேவிட் ஹாவர்த் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து ஸ்டூவர்ட்டோட அப்பா அப்படின்னு சொல்லப்படுறவர். ஸ்டூவர்ட்டோட அப்பானா அப்போ நிஜமான ஸ்டூவர்ட்டோட அப்பா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அது தெரிஞ்சுக்கணுன்னா என் கூட இந்த கதையோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ டேவிட் அப்படிங்கிறவர் ஒரு தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ இவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, புவரான ஃபேமிலி. அதனால் அங்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக வேலை செய்கிற பொருட்களாக இருக்கும். அதில் வீட்டுக்கு கொண்டு வந்து வரான். ஸோ டேவிட் வீட்டுக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஓரளவுக்கு ஒரு ஒர்க்காக ஒரு தொலைபேசி, அதாவது லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும்ல, ஸோ அதை கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஸ்டூவர்ட் வந்து குட்டி பையன் இல்லையா, ஸோ வந்து எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா அமைக்க பார்க்காரு. ஒரு பட்டன் அமிச்சா இன்னொன்று பட்டன் வேலை செய்தான், இன்னொரு பட்டன் அமிச்சா இன்னொரு பட்டன் வேலை செய்தான். ஸோ ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா பட்டனும் அடுத்த டைம் அமைக்கிருக்காரு. அப்போ வந்து நம்ம ஃபோன் ஜாம் ஆயிடுச்சு. இதை பார்த்த டேவிட் செம்ம காண்டாயி செம்ம கோவம் வந்து போட்டு அவனை அடி அடிப்பார். ப்ளீஸ் டாடி நோ ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லியும் அந்த கோவம் தனியாமல் அவனை போட்டு உடம்பெல்லாம் எரியிற அளவுக்கு அடித்து ஸ்டேர் கேஸ்லாம் தரன்னு இழுத்து இந்த மாதிரிலாம் நிறையா அப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே தான் ஸ்டூவர்ட்டுக்கு எதிரான முதல் அப்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டூவர்ட்டோட அம்மாவுக்கு ஒரு வகையான பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ ஸ்டூவர்ட்டோட அம்மா அயர்லாண்டில் அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்தை விட்டு எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, 16 வயசுலேயே ஒரு 40 வயசு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த 40 வயசு நபரோட பேர் ஜார்ஜ் அப்படிங்கிறவர். ஸோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. ஸோ முதல் குழந்தை ஷர்லி அப்படிங்கிற ஒரு குழந்தை. இந்த குழந்தை வந்து ஒரு டிசேபிள் சைல்டாக பிறக்குது. அந்த ஷர்லி அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்பினா பிஃபிடா அப்படிங்கிற ஒரு பேக் போன் இஷ்யூவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டினா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தைய பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டூவர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறாங்க. ஸ்டூவர்ட் ஹாவர்த் அப்படிங்கிற ஒரு பையன். ஸோ இந்த பையன் பிறந்தக்கப்புறமா அப்பயும் நிறைய வறுமை இருக்குது. ஸோ வந்து ஸ்டூவர்ட்டை எங்கேக்கெல்லாம் படுக்க வைக்க முடியும், அங்கெல்லாம் இப்போ ஷேர்லி கூட படுக்க வச்சா ஷேர்லிக்கு ஆல்ரெடி முதுகு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த இதை உருண்டு அப்புறம் அவங்க மேலே எதனா பட்டுரும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இப்போ கிறிஸ்டினா கூட படுக்க வச்சா இப்போ கிறிஸ்டினா யூரினேட் பண்ணாலும் இல்லை ஸ்டூவர்ட் யூரினேட் பண்ணால் 2 பேரும் ஈரமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கே ட்ராயரில் படுக்க வைக்கணுமே, அதுமாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு ஃபேமிலியாக. ஸோ அதுக்கப்புறமா ஜார்ஜுக்கும் ஸ்டூவர்ட்டோட அம்மாவுக்கும் சில வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் 2 பேர் பிரிஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் டேவிடை பார்க்குறாங்க. டேவிடை பார்த்ததுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லி டேவிட் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நிஜமாலே ஸ்டூவர்ட்டோட பிளட் ரிலேட்டட் அப்பா டேவிட் கிடையாது. பட் ஸ்டில் டேவிட் கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி வந்து உன்னோட அப்பா வந்து டேவிட் தான், அந்த பொண்ணுங்களுக்கு அப்பா டேவிட் கிடையாது, ஆனால் உனக்கு அவர் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்டூவர்ட் கிட்ட. ஸோ ஸ்டூவர்ட் எந்த மாதிரி ஒரு அந்த ஃபேமிலி எந்த மாதிரி ஒரு தெருவில் வாழ்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பா பற்றின அவேர்னஸ் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் அவேர்னஸ் தெரியாது. ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா ஒரு பெண் வந்து ஒருத்தர் கூட வந்து என்னது செக்ஷுவலாக இருக்காங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆண் அவங்க கூட இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் எந்த குழந்தைக்கு அது எந்த அப்பா அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் அந்த குழந்தைக்கும் இருக்காது, அந்த அம்மாவுக்கும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால ஸ்டூவர்ட்டுக்கு ஒரு வகையான ஒரு பெருமிதம், எனக்கு அப்பா யாரும் தெரியுது, நான் அப்பா கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கெத்தாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாராம். ஸோ அதனால் ஏதாவது அப்யூஸ் பண்ணாலும் எவ்வளோ அடித்தாலும் சரி அதை வந்து பொறுத்து போயிட்டு இருந்தாராம். சரி அப்பா தானே, நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லி பொறுத்து போயிட்டு இருந்தாராம். ஸோ இந்த ஸ்டூவர்ட்டுக்கு எதிரான நிறைய வகையான அப்யூசஸ் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது வளர. ஸோ அந்த அப்யூசஸை உங்ககிட்ட நான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டேவிடோட ப்ரைவேட் பார்ட்டை காமிச்சு ஸ்டூவர்ட் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு என் ப்ரைவேட் பார்ட் பாரு, உன் ப்ரைவேட் பார்ட் பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கம்பேர் பண்ணி அங்கே வந்து ஏன் ஷேம் பண்ணான். ஸோ அந்த ஒரு அப்யூஸ் நடக்குது. ஸோ 2வது எங்கே அப்யூஸ் நடக்குது அப்படின்னா, உடம்பை வந்து எது சொல்கிறது, ட்ரெஸ் இல்லாமல் உடம்புல போட்டு அடின்னு அடித்து அப்புறம் டோரில் போட்டு கட்டி வச்சு திருப்பி அந்த மாதிரி துன்புறுத்துறாராம். ஸோ நெக்ஸ்ட் அப்யூஸ் என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப டயர்டாக வருவாங்க. அந்த மாதிரி வந்து எங்கள் ஸ்கூலில் நல்லா விளாண்டுட்டு ரொம்ப டயர்டாக தாகமாக வந்து ஸ்டூவர்ட் வருவானா வீட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுவான்னா வந்து ஒரு பாட்டிலில் ஒரு தண்ணி மாதிரி ஒரு நல்லா ஒரு க்ரீன் கலரில் ஒரு எல்லோ கலரில் ஒரு லிக்விடை வந்து டேவிட் வந்து ஸ்டூவர்ட்டுக்கு கொடுத்தானா. ஸோ ஸ்டூவர்ட்டு லெமன் ஜூஸ் தான் போல அப்படின்னு சொல்லி வாங்கி குடித்தான். குடிச்சக்கப்புறம் தான் தெரியுதான் அது வந்து லெமன் ஜூஸ் கிடையாது, அது ஷர்லியோட யூரின் அப்படின்னு சொல்லி.
அப்போ வந்து அவனுக்கு ஒரு வகையான ஒரு ஹேட்ரட் அவன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். ஸோ அதை பார்த்த டேவிடுக்கு சரி ஓகே இவனுக்கு பிடிக்கல பழக்க, நம்ம இதையே அடிக்கடி செய்வோம், இவனை இதே மாதிரியே பண்ணி அவனை குடும்பப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணி அவன் டார்ச்சர் பண்ணுற ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் டார்ச்சர் பண்ண. ஸோ அந்த விஷயத்தில் இதையும் ஆட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூவர்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஸ்டூவர்ட்டை தான் கூட டேவிட் வந்து ஸ்டூவர்ட் தான் கூட படுக்க வச்சு நீ வந்து எனக்கு மாஸ்டர்பேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானே. ஸோ இது எந்த மாதிரி லைன் இருக்கும்னா, ஹீ வுட் கம் அப் அண்ட் லை நெக்ஸ்ட் டு மீ டெல்லிங் மீ டு மாஸ்டர்பேட் ஹிம். டேய் உனக்காக நீ பண்ணிக்கிறதா மாஸ்டர்பேஷன், நீ அதுக்கும் ஒரு ஆள் வச்சிருக்கிற பார்த்தியா, நீலாம் என்ன ஆளுடா நீ அப்படின்னு உங்களுக்கு டேவிடை பார்த்து கேட்கணும்னு தோணுது இல்லையா? எனக்கும் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்குது, இந்த மாதிரி நிறைய வகையான அப்யூஸஸ் நடக்குது. ஸோ முக்கியமாக ஒரு வகையான கேரக்டரிஸ்டிக் இருக்குது, ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் இருக்குது. ஸோ என்னன்னா, இவங்க வந்து ஒரு கோழையான ஆளுங்க. இவங்க வந்து வெளியே வந்து ஒரு வகையான இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க சிறந்த அப்பா, சிறந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு வகையான இமேஜ் இவங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லையா அதே தானாக ஃபார்ம் ஆகிடும், அந்தளவுக்கு வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. பட் அந்த விக்டிம்ஸ்க்கு தான் யார் அப்படிங்கிறது தெரியும், இவங்க வந்து எவ்வளோ ஒரு குடும்பப்படுத்துகிற ஒரு பர்சன் அப்படிங்கிறது அந்த விக்டிம்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த விஷயத்தில் டேவிட் விதிவிலக்கா இல்லைங்க. ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது டேவிடோட சொந்தக்காரங்களுக்கு வெளியேருந்து பார்க்கும்போது டேவிட் அப்படிங்கிறவன் யாருன்னா, 3 குழந்தைங்களுக்கு ஒரு சரியான அப்பா. ஒரு அயர்லாண்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு, அவங்க அயர்லாண்டு பொண்ணுக்கு 3 குழந்தைங்களை வச்சுட்டு தவிச்சிட்ருக்கா. அவங்களுக்கு டேவிட் வந்து வாழ்க்கை கொடுத்தவன். அந்த குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக, நல்ல கடினமாக உழைச்சி அந்த குடும்பத்தெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்க ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி, அப்பா நல்ல கணவர் அப்படிங்கிற மாதிரி வகையான இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டூவர்ட் சொல்லுவான், எனக்கு தாங்க தெரியும், எங்களுக்கு தாங்க தெரியும் அவங்க வந்து எவ்வளோ வந்து அவன் வந்து எங்களை கஷ்டப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வேணால் விட்டுறலாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிற கணவர் அப்பான்னு டேவிடோட சொந்தக்காரங்க நினச்சிட்டு இருக்காங்களே, அதுதாங்க என்னால் அது வந்து இன்னும் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நடுவில் கிளேர் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தைய பிறக்கிறாங்க. ஸோ அவங்களும் செக்ஷுவல் அப்யூஸில் அவங்களும் வந்து என்ன சொல்கிறது, அதையும் கோத்ரூ பண்ணுறாங்க டேவிட் கிட்டேருந்து. ஸோ ஒரு வழியாக செக்ஷுவல் அப்யூஸ் ஸ்டோரிஸு வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனால் வந்து அது பெண்களோட ஸ்டோரி தான் வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி என்ன, ஒரு ஆண் வந்து யார் அப்யூஸ் பண்ண போகிறான், பெண்கள் தான் அப்யூஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கிறதுனால இந்த பெண்களோட ஸ்டோரி வருது. ஸோ ஷர்லி, கிறிஸ்டினா, கிளேர் எல்லாரையும் சைல்டு சைக்காலஜிஸ்ட்க்கு அனுப்புகிறாங்க. ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட், ஒரு டாக்டர்ஸ் கிட்ட அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி என்னென்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிசிக்கலாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இல்லாட்டி மென்டலாக ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த பொம்பளைங்க சமாச்சாரம்லாம் அந்த பையங்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த ஸ்டூவர்ட் எப்படியாச்சும் நீ போய் விளையாண்டுட்டு வாப்பா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்டூவர்ட் வந்து எழுதியிருப்பான், அந்த மாதிரி வந்து இவங்க வந்து எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க, பட் எனக்கு தான் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட் இந்த புக்கில் எழுதியிருப்பார். ஸோ அடுத்தது என்ன ஆகும், இந்த இந்த என்ன சொல்கிறது, இவங்ககிட்ட வந்து வாக்குமூலம் வாங்குறாங்களே, அதுக்கப்புறம் வாக்குமூலம் வாங்கினதுக்கப்புறம் ஷர்லியால் வாக்குமூலம் கொடுக்க முடியாது. ஸோ மற்ற எல்லாருக்கிட்டையும் வாக்குமூலம் வாங்குவாங்க போலீஸ். வாங்கினதுக்கப்புறமா இவங்களுக்கு டேவிடுக்கு 2 வருஷம் ஜெயில் போடுவாங்க. பட் வந்து ஷர்லியோட ஸ்டோரியை கேட்டுக்க முடியாது, பிகாஸ் அவளுக்கு வந்து பயம் நிறைய இருக்கும். அப்போ அவங்க அம்மா பயப்படுவாங்க, அவளுக்கு பயந்து அவளுக்கு எதாவது ஃபிட் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து சரி அவகிட்ட வாக்குமூலம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டூவர்ட் சொல்லுவான், அவள் ஷர்லி கிட்ட வந்து வாக்குமூலம் வாங்கியிருந்தா பயங்கரமான அப்யூஸ், பயங்கரமான என்ன ஜெயில் தண்டனை கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டூவர்ட் அவர் புக்கில் எழுதியிருப்பார். டேவிடும் ஜெயிலுக்கு போயிடுவார். அதுக்கப்புறமா 2 வருஷம் கழித்து அவரும் வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறமா வந்து ஸ்டூவர்ட் அம்மா வந்து வேற ஒருத்தரை விரும்பி ஒருத்தரை வந்து ட்ரெவர் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அவர் கூட வாழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, டேவிட் வந்து அவங்க சிஸ்டர் கூட இருப்பாங்க, டாரிஸ் அப்படிங்கிறவங்க வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருந்ததுக்கப்புறமா வந்து ஸ்டூவர்ட் கிளம்பி போவார், சரி அப்பா போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் ஒரு பக்கம் பயமாக இருக்கும், அப்யூஸ் பண்ணுவாங்களோ, கஷ்டப்படுத்துவாங்களோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இவர் எப்படின்னா, ஒரு செக்ஷுவல் அப்யூஸர் எப்பவுமே எப்படின்னா, எல்லார் முடியும் அவங்கள அப்யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லார் முடியும் அந்த ஒரு செக்ஷுவல் டச்லாம் பண்ண மாட்டாங்க, யாரும் இல்லாத போது தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் டேவிடும். ஸோ யாராச்சும் இருந்தாங்கன்னா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டூவர்ட்டுக்கு தெரிஞ்சுக்க. அதனால அவன் கசின் கூடயே இருப்பான் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் அங்கேயும் திருப்பி அடி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அங்கேயும் கஷ்டப்பட்டு ஹர்ட் ஆகி சரி இப்போ இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட் அங்கே வந்து கிளம்பி போயிடுவான். அப்புறம் அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து டேவிட் ஒருத்தரை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு ஃபேமிலி ஆரம்பிச்சிருவான். இங்கே ஸ்டூவர்ட்டோட அம்மா அவங்களோட அவரோட புது ட்ரெவரோட வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷர்லி வந்து வேற ஒரு
ஒரு ஹோமில் சேர்த்துருவாங்க. அதுமாரி நல்லா பார்த்துக்கிற ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்க ஒரு இது இல்லை. அப்புறம் அந்த குழந்தையும் இறந்துரும், அந்த ஷர்லியும் அப்படிங்கிற ஒரு பாப்பாவும் இறந்துரும் ஒரு வயசில். அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னொரு புறம் வந்து ஸ்டூவர்ட்டுக்கு பயமாக இருக்கும், ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுக்கு பயமாக இருக்கும், பெண்கள்கிட்ட பேசணும் ஆசையாக இருக்கும், பட் இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பயந்து ஃபீல் பண்ணுவான். அதே மாதிரி நிறைய பையங்களை பார்க்கும்போது இவனும் ஒரு வேளை அப்பா மாதிரி இருப்பானோ, இவனும் ஒரு வேளை அப்யூஸ் பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் பார்ப்பான், அதுவும் வந்து செட் ஆகாது. பிகாஸ் அவனுக்கு வந்து எப்படி ஒரு அப்பா இருக்கணும், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், எப்படி ஒரு லவ்னா எப்படி ஒரு கப்பலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தெரியலை. அதனால் யார் கூட போனாலும் அங்கே ஒரு சரி வராது, அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், இது மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து டேவிட் ஒரு நாள் வந்து ஸ்டூவர்ட் வந்து டேவிட் ஒரு நாள் சந்திக்க போகிறான். சந்திக்க போகும்போது இவங்களுக்குள்ள ஒரு தகராறு ஏற்படுது. அங்கே வந்து ஸ்டூவர்ட் டேவிடை சாவடிச்சிடுறான். சாவடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுது, போலீஸில் தெரிய வந்துடுது. ஸ்டூவர்ட்டை ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூவர்ட்டை அங்கே நிறையா அப்யூஸ் ஃபேஸ் பண்ணுறான். அங்கேயும் ஜெயிலையும் அங்கேயும் ஒரு நல்ல ஒரு அப்பா ஃபிகரை தேடுறான், ஒரு பிரதர் ஃபிகர், ஒரு பர்சனை தேடுறான். ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு பர்சன் இருக்கணும், ஒரு அண்ணா ஸ்தானத்தில் ஒரு பர்சன் இருக்கணும்னு சொல்லி அங்கேயும் நிறைய பேர் பார்க்குறான். அங்கேயும் நிறைய அப்யூஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக தன்னோட சின்ன வயசில் நடந்த அப்யூஸை வெளியே கொண்டு வரான். இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு புரிய வருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மென்டல் ஹெல்ப் கொடுக்குறாங்க அவனுக்கு. கொடுத்து அதுக்கப்புறமா அந்த ஜெயிலை விட்டு அவனை வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்பினதுக்கப்புறமா அவன் நிறைய ஹெல்ப் எடுத்து அவன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி இப்போ வந்து ஸ்டூவர்ட் வந்து ஒரு 50+ இயர்ஸ் பர்சனாக இருக்கார். இப்போ வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறது, நிறைய செக்ஷுவல் அப்யூஸ் அனுபவிச்ச விக்டம்ஸ்க்கு ஒரு ஹீலிங் ஜேர்னியை கொடுத்துட்ருக்காரு, ஒரு ஹீலிங் பார்த்து கொடுத்துட்ருக்க ஒரு பர்சனாக இருக்கார். ஸோ இதே மாதிரி நீங்கள் சின்ன வயசில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருந்தாங்களோ, அப்படிப்பட்ட பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இட்ஸ் ஓகே டு பி ஹூ யூ ஆர், யூஆர் நாட் வாட் ஹேப்பன் டு யூ. ஸோ உங்களை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்கிவ் பண்ணுங்கள். அந்த ஒரு சின்ன ஒரு பர்சனாக இருந்து உங்களோட குட்டி வேர்ஷனுக்கு தெரியல, அந்த இடத்துல வந்து பவுண்டரி செட் பண்ணுறது பற்றி தெரியல, நோன்னு சொல்லணும் அப்படின்றது தெரியல. அதனால் அந்த இடத்துல வந்து உங்களால் சொல்ல முடியல, அந்த விஷயம் நடந்துருச்சு. இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் தட். ஓகே, இது நடந்துருச்சு, அது சரி கிடையாது, சரின்னு நான் சொல்லலை, தப்பு தான். பட் வந்து அதை ஃபஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், லைஃப் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அதை ஃபர்கிவ் பண்ணுங்கள். உங்களே நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுறீங்க, அந்த அப்யூஸை ஃபர்கிவ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த குட்டி வருஷனுக்கான அந்த லவ்வை கொடுங்க. அந்த ஒரு அரவணைப்பு தேவைப்படலாம் அந்த சின்ன பிள்ளைக்கு. பிகாஸ் அந்த குட்டி வருஷன் அந்த அப்யூஸை ஃபேஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி வருஷன் எவ்வளோ பயந்துருக்கும். அந்த உங்களோட குட்டி வருஷனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அரவணைப்பை நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுக்கறது மூலயமா இனிமேல் உங்களை யாராச்சும் வந்து ஒருத்தர் டச் பண்ணுறாங்கனாலோ, இல்லை வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு தெரியும்ல இதுமாதிரி நோன்னு சொன்னோம், இல்லை ஒருத்தர்கிட்ட போய் வந்து எனக்கு இது என்ன பண்ணுறது தெரில அப்படிங்கிறது ஒரு ஹெல்ப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியுதுல்ல. அப்படி தெரியலனாலும் ஃபைன், இப்போ நம்ம கற்றுக்கலாமே. கன்சிடர் திஸ் அஸ் அ யூனிவர்சல் சைன் இல்லையா? ஸோ இதுக்கு இனிமேல் கற்றுக்கலாம், இனிமேல் நம்ம இதுலேருந்து க்ரோ ஆகலாம். கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்காமல் எப்படி உங்களை பாதுகாக்கணும்னு தெரியும்ல. ஸோ அதனால் இனிமேல் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சு, இதனால் நிறைய பெயின் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, நிறைய அழுகைகள், நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இத்தனை வருஷம் இந்த ஒரு கஷ்டத்தோட கோத்ரூ பண்ணி வாழ்ந்துட்டுருக்கீங்க. இனிமேல் இந்த கஷ்டத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்களா, இல்லை இதுலேருந்து ஹீல் ஆகி இதுலேருந்து கடந்து வந்து உங்களுக்கான ஒரு ஹாப்பியான ஒரு ஃப்ரீயான லைஃப்பை வாழ போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் லைஃப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? அப்போனா இந்த சாய்ஸை நீங்கள் எடுங்க. இந்த சாய்ஸ் எடுக்கிறது மூலிமா உங்கள் லைஃப்பில் பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்படும். இது நம்ம வந்து கடந்து வர முடியும். இதுவும் இல்லை, இந்த அப்யூஸ் இல்லை, எந்த வேணா இருந்தாலும் சரி, செக்ஷுவல் அப்யூஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் சரி, அதை நம்ம கடந்து வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியமும் நம்ம மனசில் இருந்தால் போதும், கண்டிப்பாக அதை கடந்து வர முடியும். இதையும் நீ கடப்பாய். நீங்கள் உங்களை எவ்வளோ நம்புறீங்கன்னு தெரியல, பட் நான் உங்களை நம்புகிறேன். ஐ பிலீவ் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ. இப்படிக்கு கடந்து வந்துட்டு இருக்க ஒரு பெண்ணாக இருந்து இது நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் டாடி நோ அப்படிங்கிற புக்கை எழுதின ஸ்டூவர்ட் எவ்வளோ அக்செப்டன்ஸோடு அதை எழுதியிருக்காருன்னா ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, செம்மையான விஷயமா இருந்துச்சு, எனக்கு பாராட்டுக்குரிய விஷயமா தான் இருந்துச்சு. நிஜமாலே ஸ்டூவர்ட்டை பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதுவும் இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும். அதை அழகாக அக்செப்ட் பண்ணி அதில் வந்து ஹீல் ஆகி அதை அழகாக புக்கு எழுதி நிறைய பேருக்கு அதை அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கு எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக நான் அது கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் ஸ்டில் இது கிளைமேக்ஸ் ரொம்ப கிளைமேக்ஸும் இல்லாமல் அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஜேர்னி ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்னால் அவரோட இறப்புங்கிறது இல்லை, ஸோ அதனால் கிளைமேக்ஸ் இல்லாமல் எப்படி சொல்கிறது, அது ரொம்ப பாசிட்டிவான இதுவாக இருந்தது. அதனால தான் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த ஒரு ஜேர்னி இருக்குது பாருங்களேன், இவ்வளோ விஷயங்கள் கோத்ரூ பண்ணியும்
அவர் ஹீல் ஆகி இப்போ அவர் சந்தோஷமாக அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு. அவர் நிறைய பேர் அவரும் ஹீல் ஆகிட்டு நிறைய பேர் ஹீல் பண்ணி வச்சுட்ருக்காரு அப்படிங்கிறத சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஏதாவது கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா, there is always a light at the end of the tunnel. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு புக்கை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ளீஸ் டாடி நோ அப்படிங்கிற புக்கை. பிகாஸ் எவ்வளோ விஷயங்கள் அப்யூஸ் நடந்திருக்கு, பட் ஸ்டில் அவர் வந்து இதுலேருந்து ஹீல் ஆகணும், இதுலேருந்து கடந்து வரணும்னு நினச்சனால அவர் கடந்து வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ டு ஸ்டுவர்ட் ஹவர்ட், ஐ டோன்ட் நோ வெதர் யூ வில் பி ஹியரிங் திஸ், பட் I'm really proud of you. Because of you, one person read this book and now she is healing and she is able to forgive her abuser, and that is none other than my best friend. And thank you so much for this book. We need more people like you and you are a blessing to this world. Thank you so much, Stuart. இதை வந்து ஸ்டுவர்ட் கேட்பாங்கன்னு தெரியாது, பட் ஸ்டில் ஒரு நாள் கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நான் சொல்கிறேன். பார்ப்போம், நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். நம்ம ஸ்டுவர்ட்டு கேட்குற வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். பட் ஸ்டில் இவ்வளோ நேரம் தமிழில் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அவர் கேட்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். யா, இந்த புக்கை ஒரு ஆண் படித்தா எப்படி இருக்கும், அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன ஆசை. ஸோ யாராச்சும் துணிச்சலாக தைரியமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை படித்து பாருங்கள். உங்களுக்கும் எனக்கு நடந்த இம்பாக்ட் மாதிரி உங்களுக்கும் நிறைய இம்பாக்ட் நடந்துச்சா, இல்லை இதோட இன்னும் பயங்கரமாக இருந்துச்சா, இல்லாட்டி இதுவும் நார்மலான புக்கு தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த புக்கை படிச்சிங்கன்னா அது கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லாட்டி @the_karika32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ மென்ஸ்டே ஸ்பெஷலாக எபிசோடு இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோடு முடியுது தான், பட் ஸ்டில் இன்னொரு பார்ட் 2 இருக்குது. அதையும் நீங்கள் கீழே நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் சில ஆண்கள் அதில் வந்து என்ன பற்றி பேச போகிறாரு பார்த்தீங்கன்னா, சில ஆண்கள் என் லைஃப்பில் வந்து நல்லா இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு மாற்றம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்க பார்ட் 2ல் என் கூட வாங்க. ஸோ நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ஓட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் சொல்லணுன்னா வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், கீழே கமெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியான @the_karika32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரிங்க, அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.